இந்த கதை ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு வந்த சுவாரஸ்யமான புகாரை பற்றியது. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருமுறை ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு விசித்திரமான புகார் வந்தது. ஒவ்வொரு வாடிக்கையாளரின் புகாரையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும் அந்த ஐஸ்கிரீம் கம்பெனி, மூன்றாவது முறையாக நான் உங்களிடம் புகார் அளிக்கின்றேன். தயவு செய்து இந்த முறையாவது பதிலளிக்கவும். எங்கள் குடும்பத்தில் இரவு உணவிற்குப் பிறகு இனிப்புக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது வழக்கம். ஒவ்வொரு இரவும் ஐஸ்கிரீம் வகை மாறுபடும். ஒவ்வொரு நாள் இரவும் எந்த வகை ஐஸ்கிரீம் வாங்க வேண்டும் என்று குழந்தைகளிடம் கேட்டு முடிவு செய்வோம். அதை வாங்க நான் தான் கடைக்குச் செல்வேன். நான் சமீபத்தில் ஒரு புதிய கார் வாங்கியிருக்கின்றேன். அதன் பின்னர் நான் கடைக்கு செல்வதில் ஆரம்பித்தது பிரச்சனை. நான் ஒவ்வொரு முறை வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கிவிட்டு கடையிலிருந்து வீட்டிற்குத் திரும்பும்போது என் கார் ஸ்டார்ட் ஆகாது. வேறு ஏதேனும் ஐஸ்கிரீம் வாங்கினால் கார் நன்றாக ஸ்டார்ட் ஆகும். இந்த கேள்வியில் நான் தீவிரமாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு முட்டாள்தனமாகத் தோன்றினாலும் கூட. வெண்ணிலா ஐஸ்கிரீமை வாங்கும்போது ஸ்டார்ட் ஆகாத கார் மற்ற வகை ஐஸ்கிரீம் வாங்கும்போது மட்டும் ஸ்டார்ட் ஆவது எப்படி? கார் கம்பெனி தலைவர் கடிதத்தைப் பற்றி சந்தேகம் இருந்தாலும் அதைச் சரிபார்க்க ஒரு பொறியாளரை அனுப்பினார். கடிதம் எழுதிய நபரை சந்தித்த பொறியாளர் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இரவு உணவுக்குப் பிறகு அவருடன் காரில் ஏறி ஐஸ்கிரீம் கடைக்குச் சென்றார். அன்றிரவு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினார்கள். அவர்கள் காருக்கு வந்த பிறகு அது ஸ்டார்ட் ஆகவில்லை. பொறியாளர் இன்னும் 3 இரவுகளுக்கு அவருடன் கடைக்கு சென்றார். முதல் நாள் இரவு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைத்தது. கார் ஸ்டார்ட் ஆனது. இரண்டாவது இரவு ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் கிடைத்தது. கார் ஸ்டார்ட் ஆனது. மூன்றாவது இரவு வெண்ணிலாவை ஆர்டர் செய்தார். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. பொறியாளர் ஒரு தர்க்கரீதியான மனிதராக இருந்ததால் அந்த மனிதனின் கார் வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு ஒவ்வாமை என்று நம்ப மறுத்துவிட்டார். அந்த பொறியாளர் முடிவில் அவர் குறிப்புகளை எடுக்கத் தொடங்கினார். அவர் எல்லா வகையான தரவுகளையும் எழுதினார். நாள் நேரம், எரிவாயு பயன்பாடுகளின் வகை, முன்னும் பின்னுமாக ஓட்டும் நேரம் போன்றவை. சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு துப்பு கிடைத்தது. அந்த மனிதர் மற்ற சுவை ஐஸ்கிரீமை விட வெண்ணிலாவை வாங்குவதற்கு குறைந்த நேரத்தை எடுத்துக்கொண்டார். ஏன்? பதில் கடையின் அமைப்பில் இருந்தது. வெண்ணிலா மிகவும் பிரபலமான சுவையாக இருப்பதால் விரைவாக பிக்கப் செய்வதற்காக கடையின் முன்புறத்தில் தனித்தனியாக இருந்தது. குறைந்த நேரம் எடுக்கும்போது ஏன் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை என்பது பொறியாளரின் கேள்வி. நேரம்தான் இப்போது பிரச்சனை. வெண்ணிலா ஐஸ்கிரீம் அல்ல. பொறியாளர் விரைவாக பிரச்சனையை கண்டுபிடித்தார். இந்த பிரச்சனைக்கு காரணம் காரில் இருக்கும் நீராவி பூட்டுதான். ஒவ்வொரு இரவும் அது நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மற்ற சுவைகளை பெறுவதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் அருகில் வெனிலா ஐஸ்கிரீம் இருந்ததால் குறைவான நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கூடுதல் நேரம் ஆகும்பொழுது என்ஜின் தொடங்குவதற்கு முன் போதுமான அளவு குளிர்விக்க நேரம் கிடைத்தது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்க குறைந்த நேரமே ஆனதால் என்ஜின் இன்னும் சூடாக இருந்தது. அதனால் நீராவி பூட்டு வேலை செய்யவில்லை. எல்லா பிரச்சனைகளும் எளிமையாகத் தோன்றும். நேர்மையாக முயற்சி செய்யாமல் சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை. உண்மையில் முக்கியமானது நம் அணுகுமுறை மற்றும் நம் ஞானம்தான். இக்கதையின் நீதி: பிரச்சனையை முடியாது என்று விடுவதற்கு பதிலாக அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யவும்.